வணக்கம் மக்களே. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் மே மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வியாழக்கிழமை வரைக்கும் மலர் கண்காட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதை பார்க்கறதுக்கு தான் இப்போ நம்ம ஏற்காடுக்கு போகிறோம். அந்த பஸ்ஸில் இப்போ பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் சேலம் நகரத்திலிருந்து மேலே இருக்க அந்த ஏற்காடுக்கு எப்படி இந்த பேருந்து பயணம் இருக்க போகுது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஏற்காடுக்கு பயணம் பண்ணாதவராக இருந்தீங்கன்னா இந்த பேருந்தில் நீங்களே பயணம் பண்ண மாதிரியான ஒரு அனுபவம் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஆரம்பத்துலேருந்து ஏற்காடு போயிட்டு நம்ம ரீச் ஆகிற வரைக்கும் அந்த பேருந்து பயணம் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப ஒரு வித்தியாசமான கேமரா ஆங்கிளில் நீங்கள் நேரில் போயிட்டு பார்க்குற மாதிரியான ஒரு அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாங்க இப்போ ஏற்காடை நோக்கி பயணம் பண்ணலாம். சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 10 மணிக்கு கிளம்புனாங்க. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது இந்த ஏற்காடு மலர் கண்காட்சிக்காக சிறப்பு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்த ஒரு பேருந்தில் தான் அங்கே போயிட்டுருக்கோம். இப்போ நான் போனது மே மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டாக இருந்தது. ஆனால் மக்களினுடைய எதிர்பார்ப்புனால இந்த மே மாத கடைசி வரைக்கும் இந்த மலர் கண்காட்சியை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த கோடை விழாவை. அதனால் அந்த மே கடைசி நாளான 30ஆம் தேதி வரைக்கும் இந்த கோடை விழா நடக்க இருக்குது. இந்த கோடை விழாவை முன்னிட்டு இந்த சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏற்காட்டுக்கு சிறப்பு பேருந்துகள் நிறைய இயக்குனாங்க. ஆனால் எல்லா பஸ்ஸுமே நிறைய கூட்டங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். நானே அந்த என்ஜின் பேனட் மேலே தான் நான் உட்காந்துக்கிட்டு போகிறேன். கிட்டத்தட்ட 30 பேருந்துகளுக்கு மேலே இந்த சிறப்பு பஸ் இயக்கப்படுறதா சொன்னாங்க. ஆனால் எல்லா பஸ்ஸுமே ரொம்ப ஃபுல்லாக தான் போகுது. வந்த கொஞ்ச நேரத்துலேயே எல்லாமே ஃபுல்லாகிடுது. அவ்வளவு கூட்டம், விடுமுறை நாளுன்றதுனால அவ்வளவு கூட்டம் அந்த மலை மேலே போகிறதுக்கு நிறைய மக்கள் ஆசைப்பட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க குடும்பத்தோடு. ஸோ இப்போ மலை ஏற ஆரம்பித்து இதுதாங்க நமக்கு முதல் கொண்டை ஊசி வளைவு. இந்த மலை மேலே மொத்தம் 20 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது. அதில் முதல் கொண்டை ஊசி வளைவை நம்ம தாண்டினதுமே வனத்துறை சார்பிலையும் காவல்துறை சார்பிலையும் 2 செக் போஸ்ட் இருக்கும். இங்கே போகிறதுக்கு முன்னாடி வெளியிலேருந்து வர வாகனங்களுக்கு டோல் வசூல் பண்ணுறாங்க. நான் பஸ்ஸில் போனதுனால அது எவ்வளோ அப்படின்றது தெரியல. நீங்கள் யாராச்சும் போயிருந்தீங்க அப்படின்னா அந்த டோலினுடைய காஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி காட்டுறேங்க. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போச்சுன்னா போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வழி முழுக்க நல்லாவே இருந்தது. நல்ல வசதியாக 2 வாகனங்கள் போயிட்டு வர மாதிரியான நல்ல அகலமான ஒரு மலை வழி பாதை தான் இந்த ஏற்காடு மலையில் இருந்தது. நிறைய பாலங்கள், நிறைய சிற்றருவிகள் நிறைய இருந்தது நம்ம இந்த மலை ஏறும் பொழுது. இப்போ நான் போன நாளுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நல்ல மழை பெஞ்சிருக்கு இந்த ஏற்காட்டில். ஸோ கிளைமேட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. எதிரில் வர வண்டி கூட தெரியாத அளவுக்கு மேகமூட்டங்கள் ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் போகும்பொழுது அந்த அளவுக்கு இல்லை. ஸோ கிளைமேட் நார்மலாக தான் இருந்தது. ஸோ மேலே மட்டும் கொஞ்சம் லைட்டாக சில்னஸ் இருந்தது. ஸோ நிறைய இடங்களில் புது புது அருவிகள்லாம் நிறைய அந்த வழியில் தண்ணி வந்துக்கிட்டு இருந்தது. நிறைய 2 வீலர்ஸ், நிறைய கார் அப்படின்னு ஏகப்பட்ட கூட்டங்க. இப்போ மேலே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு டிராஃபிக் இருக்குது அப்படின்னு. ஸோ ரொம்ப தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றுக்கிட்டு இருந்தது, போகிறதுக்கு வழி இல்லாமல். ஸோ மேலே போய்ட்டு உங்களுக்கு அது காட்டுறேன் பாருங்கள். அதே போல் இந்த வழியில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் போட்டிருக்கு. ஏன்னா வண்டிகள் எல்லாமே ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப மோசமாக ஓட்டிக்கிட்டு போனாங்க. டர்னிங்கில் கூட ரொம்ப ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நீங்கள் 2 வீலரில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகிறது நல்லது. ஏன்னா காருங்களும் சரி 2 வீலரும் சரி ஒரு கண்ட்ரோல் இல்லாமல், ஒரு சேஃப்டி இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுக்கும் ஒரு தலைவர்கள் பேரோட இந்த கொண்டை ஊசி வளைவை வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே வாங்க இப்போ நம்ம இந்த ஏற்காட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஏற்காடு அப்படின்ற இந்த ஊர் தமிழ்நாட்டில் இந்த சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு தொடர்ச்சி மலையில் சேர்வராயன் மலைத்தொடர் அப்படின்ற ஒரு இடத்துல தாங்க இந்த ஏற்காடுன்ற அந்த ஊர் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 5326 அடி உயரத்தில் இந்த மலை கிராமம் அமைஞ்சிருக்கு. இதை ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு வர சொல்கிறாங்க. ஏரிக்காடு அப்படின்றது மருவி தான் இந்த ஏற்காடு அப்படின்ற இந்த ஊர் பெயர் வந்திருக்கு. இது சேலத்திலிருந்து ஒரு 36 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம இந்த ஏற்காடுன்ற இந்த ஊரை அடையலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மலை வழி பாதையில் 20 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது. இந்த ஊரினுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 383 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த ஏற்காடு ஊராட்சி அமைஞ்சிருக்கு. சாதாரண நாட்களில் வந்தீங்க அப்படின்னா இந்த ஏற்காடுக்கு அடிக்கடிக்கு சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேருந்து வசதி இருக்குது. பெரும்பாலான இந்த மலைவாழ் மக்கள் இந்த பேருந்து வசதியை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க.
ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோடை விழா 7 நாட்கள் இந்த மே மாதத்தில் கொண்டாடப்படுது. அதில் முக்கியமான நிகழ்வாக மலர் கண்காட்சி, நாய் கண்காட்சி, அப்புறம் மூலிகை கண்காட்சி, அப்புறம் படகு போட்டி அப்படின்னு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிகழ்வோடு இந்த கோடை விழா நடக்குதுங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஏற்காட்டில் முக்கியமாக சுற்றி பார்க்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏற்காடு ஏரி. இப்போ நான் மேலே போனீங்கன்னா அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஏற்காட்டில் நம்ம போனதுமே நம்மளை வரவேற்கிறது இந்த ஏரி தான். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் சீட், அப்புறம் ஜென்ஸ் சீட்டு, அப்புறம் கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி, பக்கோடா பாயிண்ட்டு, சேர்வராயன் கோவில், இப்படின்னு நிறைய இடங்கள் மேலே நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது. இந்த ஏற்காட்டினுடைய முக்கியமான வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா விவசாயம் தான். ஸோ முக்கியமான பயிராக இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காப்பி செடி, மிளகு, ஏலக்காய், அப்புறம் பலா, இந்த மாதிரி நிறைய பழ வகைகளும் இந்த மாதிரி மூலிகை வகைகளும் நிறைய அங்கே பயிரிடப்படுது. ஸோ வெயில் நாட்களில் மிக குறைந்த செலவில் ஒரு மலைவாழ்விடத்தை வந்து நம்ம வந்து ரசிக்கணும் அப்படின்னா இந்த ஏற்காடுன்றது ஒரு நல்ல ஒரு இடங்க. அதனாலேயே இதை வந்து ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வாங்க பயணிச்சுக்கிட்டே மேலே போயிட்டு நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம மலையேற ஆரம்பித்து ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சுங்க. இது வரைக்கும் 13 கொண்டை ஊசி வளைவுகள் தாண்டி வந்துட்டோம். ஏன்னா பஸ்ஸில் நிறைய கூட்டம் அப்படின்றதுனால டிரைவர் பார்த்து பொறுமையாக தான் ஓட்டிக்கிட்டு போனார். நீங்களே பார்த்துருப்பீங்களா இந்த வீடியோவில்.
கொண்டை ஊசி வளைவுகளில் கூட நிறைய காருக்காரங்க வந்து பொறுமையாக போக முடியாமல் ரொம்ப முந்தி அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த வழியில் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குங்க வண்டியில் ஓட்டுறது. ஏன்னா அவ்வளோ மோசமாக ஓட்டிக்கிட்டு போனாங்க இந்த இந்த மலை ஏறுறவங்க, காரில் போகிறவங்க. அடிக்கடிக்கு போலீஸ்காரங்களும் இருக்காங்க, ஆனால் அதையும் மீறி ஒரு சில பேர் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஏற்காட்டில் ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டும் வேறு நடந்தது. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் கீழே வண்டி ஓட்டுற மாதிரி மலை வழி பாதையில் வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா நெடும் பள்ளம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான பள்ளங்கள் நிறைய இருக்குது. அப்படி இருந்தும் ஒரு சில பேர் அதை பொருட்படுத்தாமல் ரொம்ப கேர்லெஸ்ஸாக வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ மேலே வந்தாச்சுங்க. ஸோ ஒரு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நம்ம மேலே வந்துட்டோம். இப்போ நம்ம இருக்கிறது 17வது கொண்டை ஊசி வளைவு. இங்கேருந்தே டிராஃபிக் ரொம்ப ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வண்டி நிற்கிது அப்படின்னு. இங்கேருந்து அந்த ஏரி இருக்கிற இடம் வந்து 1 கிலோமீட்டர் தொலைவு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டிரைவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் பஸ்ஸில் இருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப லேட் ஆகும், நீங்கள் நடந்தே கூட போயிடலாம் அப்படின்னு சொன்னார். அதனால் கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஃபுல்லாக டிராஃபிக்ங்க, ஃபுல்லாக டிராஃபிக்கு. ஆனால் இந்த காருக்காரங்க பண்ணுறது ரொம்ப அநியாயங்க. எல்லாம் மேலே 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 ஏறி போய் நின்று டிராஃபிக் ஆக்கி விட்டுறாங்க. பஸ்ஸு எதிரில் ஒரு பஸ்ஸும் போக மாட்டேங்குது, வண்டியும் போக மாட்டேங்குது, அப்படியே நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர், அந்த ஏரிக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி செம டிராஃபிக்கு அப்படின்னு நின்னாச்சு. ஏற்காடு வந்ததும் வர முதல் பெட்ரோல் பங்க் இது தான். இந்த மிளகு தோட்டம், பலாத்தோப்பு எல்லாமே இருக்குது. அப்படியே நடந்து போய்கிட்டுருக்கேன். ஏன்னா பஸ்ஸில் வந்தோம், அது ரொம்ப இன்னும் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிற்கிது அந்த பஸ்ஸு. 10:45 பஸ்ஸு எடுத்தாங்க. இங்கே மேலே இப்போ வந்தது பார்த்திங்கன்னா மணி இப்போ டைம் 11-12 ஆகுது. ஸோ இன்னும் நிற்கிதுங்க, ரொம்ப தூரத்துக்கு நிற்கிது. காருங்களாக வந்துக்கிட்டே இருக்குது, ஏகப்பட்ட கார் வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் எங்கே தான் போய் பார்க் பண்ணுவாங்கன்னு தெரியல. பெட்ரு வந்து இந்த மாதிரி பஸ்ஸில் வந்துடுறதாங்க. வந்துட்டோம்னா அப்படியே நம்மனே இறங்கி எங்கே வேணுமோ நம்ம சுற்றி பார்க்கலாம். இன்னும் இருக்கிற இடத்துக்கெலாம் போயிட்டு கண்டிப்பாக இந்த நாளில் சுற்றி பார்க்க முடியாது. என்ன போயிட்டு அந்த பார்க்குக்கிட்ட ஏரிக்கிட்ட போய்ட்டு பார்க் பண்ணிவிட்டு சுற்றி இருக்க இடத்துக்கு நடந்து போய் தான் பார்க்க முடியும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய விதங்களில் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலி வந்தாச்சுங்க. இது அரசு தாவரவியல் பூங்கா 1 அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஆர்ச் வச்சுருக்காங்க. 47வது ஏற்காடு கோடை விழா 2024. ஏற்காட்டினுடைய சிறப்பு புகைப்படங்கள்லாம் போட்ட ஒரு பெரிய பேனரில் ஒரு ஆர்ச் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை. ஸோ வெட்னரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது, ஏற்காட்டினுடைய வெட்னரி ஹாஸ்பிட்டல். நடந்து போகிறது தாங்க ரொம்ப ஜாலியாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. அப்படியே நடந்து போகிறது உண்மையிலே என்ன தான் காரில் வந்திருந்தாலும் அந்த ஒரு ஃபீல் கிடைக்காது. ஸோ ரேஷன் கடை பாருங்கள், முண்டகம்பாடி நியாய விலைக்கடை. இந்த இடத்து பேர் முண்டகம்பாடி. அரிசி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உள்ளூர் மக்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏற்காடு ஊராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. அதுதாங்க ஹோட்டல் தமிழ்நாடு. ஏதோ இருக்குது பாருங்கள், லேக் ஏற்காடுடைய சிக்னேச்சர் ஸ்பாட். ஏரி வந்தாச்சு. ஸோ போர்டிங்க்கு அப்படி போகணும்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்க அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு வருவோம். உண்மையிலே வண்டியில் வர்றதை விட இன்றைக்கி காரில் வர்றதை விட இன்னும் 2 வீலரில் வந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா பஸ்ஸில் வந்திருக்கலாம். அதான் பெட்ரு. இவங்களாம் எப்போ போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு இடத்த சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் வேறு இடத்துக்கு போயிட்டு எப்போ போவாங்கன்னு தெரியல. வேறு எந்த இடத்தையும் சுற்றி பார்க்க முடியாது, ஜஸ்ட்டு பார்க் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இருக்கிற மட்டும். ஸோ நம்ம மலர் கண்காட்சிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற இடத்துலாம் பார்ப்போம். இதுதான் வந்து கிளியூர் நீர்வீழ்ச்சிக்கு போகிற வழி. இங்கேருந்து ஒரு 3:20 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர் இங்கேருந்து கிளியூர் நீர்வீழ்ச்சிக்கு போகிற வழி. அப்படியே ஏரிக்கு பக்கத்துலேயே இந்த ஏரி பூங்கா இருந்தது. இதுக்குள்ளே போகிறதுக்கு நுழைவு கட்டணமாக 40 ரூபா பெரியவங்களுக்கும், சிறியவர்களுக்கு வந்து 20 ரூபாயும், மற்ற கேமரா கருவிகளுக்கு தனித்தனியாக என்ன ரேட் அப்படின்றத அந்த இடத்துல ஒரு பேனர் வச்சுருந்தாங்க. இங்கே நான் கேள்விப்பட்டேன், ஒரு இடத்துல டிக்கெட் எடுத்தாலே மற்ற எல்லா சைட் சீயிங்க்கும் நம்ம வந்து அதை வச்சுக்கிட்டே நம்ம போயிடலாம் அப்படின்னு.
ஸோ அது உண்மையாக இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அடுத்த வீடியோவில் இந்த கண்காட்சி எப்படி நடந்தது அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வில்லேஜ் ஊர்வலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி.